கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையுடையதாகும். இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதர் மாதம் என்கிற 12ஆம் மாதத்தின் 13ஆம் தேதியிலே யூதர்கள் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெபிப்போ. அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தாவே மை சோதரம். கல்வாரிலே எங்களுக்காக ரத்தம் சிந்து எங்களை மீட்டு கொண்டவரே மை சோதரிக்கிறோம். கத்தாவே எல்லா பகைஞருடைய கண்ணிகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாக்கிற தெய்வமே மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களை ஆசீர்வாதம் தர வேணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அல்லேலூயா விடுதலையும் உம்முடைய கிருபையும் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதி கனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அந்த எஸ்தர் 9:1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது: யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துரு பயங்கரமான சோதனைகளை நமக்கு கொண்டு வரும்போது, நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது, தேவன் சத்துருவனுடைய காரியத்தை தோல்வியாகவும் நம்முடைய காரியத்தை ஜெயமாகவும் நடத்துகிறவர். அவர் ஜெய கிறிஸ்து, சாத்தானை ஜெயித்தவர், சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் உரிந்து கொண்டவர். எனவே அவர் நமக்கு ஜெயம் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயம் தரும்படியாக தான் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். இங்கே நமக்கு தெரிந்தபடி அந்த யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் என்னும் பகைஞன் எழும்பி அவர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது தேவன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிறார். பயங்கரமான சோதனைகள், பெரிய இனி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு உள்ள ஒரு காரியம் வரும்போது தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன் நமக்காக வழக்காடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய ராஜ்யத்தில் ஆமான் என்னும் ஒரு பகைஞன் யூதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். அதாவது அந்த ஆமானை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்தது. ஆமானை நமஸ்கரிக்க. ஆமான் அந்த ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக பெரிய அதிபதியாக இருக்கிறார். அப்போ அந்த ஆமானை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது யூதர்கள் தேவனை தவிர வேறு யாரையுமே நமஸ்கரிக்க மாட்டாங்க. மொர்தெகாய் அந்த ஆகானை நமஸ்கரிக்கல, வணங்குது. அவர்களை மரியாதை செலுத்துவது வேறு, நமஸ்கரிப்பது வேறு. நமஸ்கரிப்பது என்பது தேவனுக்குரியது. தேவனை சொல்லியிருக்கிறார். அவருடைய மகிமையை வேறொருவருக்கு விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. அந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மகிமையை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. யூதர்கள் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. மொர்தெகாய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். தேவனுக்கு என்று வைராக்கியம் உள்ளவர். மனிதனை தேவனை போல உயர்த்தக்கூடாது. மனிதன் தன்னை உயர்த்தும் போது அவனுடைய வீழ்ச்சிக்கு தான் அது காரணமாக முடியும். தன்னை உயர்த்துகிற எவனன் தாழ்த்தப்படுவான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. நம்ம தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்றும் வேதம் சொல்லுகிறார். எனவே இந்த ஆமான் எல்லாருக்கும் மேலானவனாக தன்னை காண்பிக்கணும், எல்லாரையும் காண்பிக்கணும் என்பதற்காக இந்த மொர்தெகாயை மட்டும் அழிப்பது அவனுக்கு அற்பகாரியமாக இருந்தது. எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மொர்தெகாய் மட்டும்தான் உங்களை நமஸ்கரிக்கல, அதாவது வழிபடுகிறது, மகிமை செலுத்துவது. அப்படி அந்த மொர்தெகாய் மட்டும் எதிராக இருக்கிறாங்க. அப்போ மொர்தெகாய் என்ன ஜனம்னு பார்த்தாச்சுன்னா யூத ஜாதியாக இருக்கிறார். அப்போ அவர் யூதரானபடினால அப்படி செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆமானுக்கு காதுக்கு வந்தோடனே மொர்தெகாயை மட்டும் அழிப்பது அல்லது கொல்லுவது அவனுக்கு சாதாரண காரியமாக இருந்தது. எனவே யூதர்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரான். ராஜாவிடத்தில் ராஜாவிடத்தில் ஆமான் என்ன சொன்னாலும் நடக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. அப்போ ராஜாவிடத்தில் வந்து இப்படியாகும் யூதர்கள் இப்படி நம்ம யூதர்கள்னு சொல்லலை, ராஜ்யத்தில் ஒரு விதமான ஜனங்கள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப விகற்பமாக இருக்கிறாங்க, அவங்க யாரோடையும் சேராமல் இருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் வந்து அவங்களெல்லாம் அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவிடத்தில் வந்தார். ராஜாவுக்கு காரியம் என்னன்ட்டு புரியலை. அதனால் ராஜா வந்து தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலட்டி அந்த ஆமான்கிட்ட கொடுக்குறாரு. முத்திரை மோதிரம் அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அந்த மோதிரம் வச்சாதான் ராஜா என்ன கடிதம் எழுதினாலும் அது செல்லுபடியாகக்கூடியதாக மாறும். எனவே ஆமான் அதன்படியே வந்து எல்லா ஜனங்களுக்கும் எழுதி அனுப்புகிறான். அப்போ வந்து எஸ்தர் 3:7 இப்படி சொல்லுகிறது, ராஜாவாகிய ஆகஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் என்னும் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. 12ஆம் மாதத்தில் தான் விழுந்து, 1ஆம் மாதத்தில் சீட்டு போடுறாங்க. ஆனால் 12ஆம் மாதத்தில் தான் யூதர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமான் தீர்மானிக்கிறான். சீட்டு போட்டு எடுக்கும்போதே 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதியில் வந்து அவங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி 12ஆம் மாதத்தில் தான் அந்த சீட்டு விழுது. 12ஆம் மாதம்னா இன்னும் 11 மாதம் இருக்குது. தேவன் பெரிய தேவன். எதிரி நம்மை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது அதுக்கு பெரிய இடைவெளியை உண்டாக்குறார். அவனுக்கே தெரியாது அவன் எந்த மாதம்னு சொல்லி அவனே சீட்டு போடும்போது தேவனே அதற்கு செயல்படுகிறார். அப்போ எவ்வளவு நன்மை செய்கிற தேவன், இன்னொரு 11 மாதம் இருக்கு அழிக்கிறதுக்கு. அப்படி வந்து தேவனுடைய கிருபை அந்த அவர்களோடு இருந்ததுனால தான் அந்த ரொம்ப கால அவகாசம் கொடுத்து அந்த நாளை தீர்மானிக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரையும் அழிக்கணும், இவங்களை எல்லாரையும் அழிக்கணும், ஒருத்தனை மட்டும் அழிச்சா போதாது, யூதர்களை முற்றிலும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் லெட்டர் எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறான். அப்போ வந்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதார் மாதம்னா 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அப்போ வந்து எல்லா அந்த நாளில் அழிக்கணும். 12ஆம் மாதத்தில் யூதர்களை எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி ராஜாவுடைய கையெழுத்து போட்டு எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்த ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ரொம்ப கலக்கமான ஒரு காரியம் யூதர்களுக்குள்ளே வந்தது. சூசான் நகரத்தில் உள்ள எல்லா யூதர்களும் கலக்கமாக இருக்கிறாங்க. சூசான் நகரமே கலங்கிட்டுன்னு சொல்லியிருக்கு. எல்லாரும் கலங்கி போனாங்க. அந்த அளவுக்கு பெரிய காரியம் அங்கே நடைபெறுகிறது. யூதர்களை மொத்தமாக அழிச்சிடணும், ஒருத்தனை கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்துரு கங்கணம் கட்டிட்டு லெட்டரெல்லாம் அனுப்பியாச்சு. லெட்டர் அனுப்பிட்டு எல்லாரும் தீவிரமாக ராஜாவுடைய கட்டளை அல்லவா, எல்லாரும் தீவிரமாக இருக்கிறாங்க. அதனுடைய 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கு சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. இப்போ காரியம் மாறுதலாக முடிகிறது. முதல்ல வந்து சூசான் நகரம் கலங்கிச்சு. சூசான் நகரத்தில் பெரிய கலக்கம், யூதர்களெல்லாம் அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் தன்னை நேசிக்கிற ஜனங்களுக்கு, தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு, யூதர்கள்னால் தேவனை மைமைப்படுத்துகிற யூதா கோத்திரத்தில் உள்ளவங்க தேவனை எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறவங்க, துதிக்கிறவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது யூதா. யூதா வந்து எப்போதும் துதியின் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கணும். நம்ம இருதயத்திலேருந்து எப்போதும் துதியின் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கணும். அப்போ தான் தேவன் கிரியை செய்ய முடியும். இந்த யூதர்களை அழிக்கணும்னு ஆமான் சொன்னபோது சூசான் நகரம் ரொம்ப அந்த அந்த கட்டளையினாலே கலங்கி போயிடுச்சு. அந்த கட்டளை போட்ட ஆமான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். சூசான் நகரம் கலங்கிற்று. 8:15 சொல்லுது, அப்பொழுது மெர்தேகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்துவும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாக ராஜாவிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. சூசானில் தான்
அந்த ராஜாவுடைய அந்த தலைநகரம் இருக்குது, அந்த தலைநகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. முதல் காரியம் சத்துருவாகிய ஆமானுடைய அவனுடைய சூழ்ச்சினாலே சூசான் நகரம் கலங்கிட்டு. சூசான் நகரத்தில் எங்கே பார்த்தாலும் அழுகையும் உபவாசமும் ஜெபமும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது காரியம் மாறுதலாய் முடியுது. அது காரியம் மாறுதலாய் முடிவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது அதனுடைய 4ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. எல்லா யூதர்களும் ஏற்கனவே அழுகையோடும் கண்ணீரோடும் அவங்க உபவாசத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து பார்க்கும்போது அங்கே மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. அவங்க எப்படியாவது மொர்தெகாய் சொல்கிறாரு, எப்படியாவது ராஜாவிடத்தில் போய் பேசி அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணணும், இந்த யூதர்களை எப்படியாவது நீ காப்பாற்றணும், அதுக்கு தான் உனக்கு ராஜமேன்மை தேவன் தந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எஸ்தருக்கு அது முடியாது, திடீர்னு ராஜாவிடத்தில் போய் நிற்க முடியாது. எனவே எஸ்தர் அவங்க பேசி கடைசியில் நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்தர், நான் செத்தாலும் சாகிறேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கட்டளை மீறி ராஜாவிடத்தில் யாரும் அவர்கள் கூப்பிடாமல் போகக்கூடாது. அப்படி போயாச்சுன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி போனவங்க தப்பணும்னா ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டியாச்சுன்னா அவங்க தப்பிடுவாங்க. அப்போ இந்த எஸ்தர் அந்த கட்டளையை மீறி ராஜாவிடத்தில் போவதற்காக ஜெபிக்க கேட்குறாங்க. ஜெபந்தான் எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய பண்ணும். நம்ம உபவாச ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த 3 நாள் உபவாசம் எல்லா காரியத்தையும் மாறுதலாக மாற பண்ணிட்டு இப்போ ஆமான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு குறையுமே கிடையாது. சந்தோஷம்னா அவனுக்கு என்ன சந்தோஷம்னா ஒரே சந்தோஷம். 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். சத்துரு ரொம்ப சந்தோஷப்படையான்னா சத்துருக்கு அழிவு வருதுன்னு அர்த்தம். சத்துரு நம்மளை ரொம்ப நெருக்கிறான்னா அவனுக்கு அழிவு வரப்போகிறதுன்னு அர்த்தம். நம்ம இல்லை, தேவனே நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம தேவன் நம்ம சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் செயல்படுகிற தேவன், தம்முடைய ஜனத்துக்காக செயல்படுகிற தேவன். நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வீணாய் போகாது. நம்ம அதிலையும் உபவாசத்தை ஜெபித்தாச்சுன்னா உடனே தேவன் கேட்கிறார். அந்த 3 நாளும் அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் இருந்து அது கடுமையான உபவாசம். அந்த உபவாசம்தான் எல்லாமே மாறுதலாக முடிய பண்ணுச்சு. அந்த 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அந்த எஸ்தருக்கு சொல்லுது, நீ மௌனமாக இருக்காத, ஜனங்களுக்காக போராடு. நம்ம இப்போ மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. தேவனுடைய ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தில் உள்ள அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அழிவுக்காக நேமிக்கப்பட்டிருக்க, ஆக்கினைக்காக நேமிக்கப்பட்டிருக்கிறவர்களை தேவன் ரட்சிக்கும்படியாக நம்ம அல்லும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அதுக்காக தான் தேவன் நம்மை வேறு பிரித்து வச்சிருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டது போல நம்ம தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய ஜனங்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்க, சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பலவிதமான பாவ கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாங்க, சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாங்க, நோயின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களை யார் விடுவிக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் தான் விடுவிக்க முடியும். நம்ம நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே இயேசுவோடு கூட அமர்ந்து ஆளுகை செய்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு சும்மா இருந்தாச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம செயல்படுகிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்க எஸ்தர் சொல்கிறாங்க, 3 நாள் அல்லும் பகலும் இந்த சூசா நகரத்தில் இருக்கிற எல்லா யூதர்கள்கிட்டையும் சொல்லுங்கள், அல்லும் பகலும் அவங்க உபவாசத்தை ஜெபிக்கணும். நம்ம அடிக்கடி தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நம்முடைய தேசத்தில் ஊழியர்கள் எழுப்பப்படணும், வல்லமையான ஊழியர்களை தேவன் எழுப்பணும்.
அதுக்காக நம்ம ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அப்போ வந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நடக்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து யூதர்கள்லாம் ஒரே கலக்கமாக இருக்கிறாங்க. அந்த செய்தியெல்லாம் ஆமானுக்கு வருது. ஆமானுக்கு வந்தோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆமானுக்கு சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆமாம், அதில் 11ஆம் வசனம் சொல்லுறது, தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இப்போ ஒரு விருந்து கொடுத்தாச்சு. யார் கொடுத்துருக்குறாங்கன்னா எஸ்தர் கொடுக்குறாங்க. அப்போ எஸ்தருக்கு கட்டளை பிறக்கிறது. எஸ்தர் ராஜாவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது செங்கோலை நேற்றுறாரு. எஸ்தருக்கு பாதுகாப்பு உண்டாக இருக்கிறது. தேவனுடைய இந்த கிருபை உண்டாக இருக்கிறது. ராஜாவுடைய கண்களில் தயவு உண்டாக இருக்கிறது. இந்த காரியம் நடந்தபோது எஸ்தர் உடனே வந்து இப்படி ஆமான் அழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லல. அவங்க ரொம்ப ஞானமாக செய்கிறாங்க. தேவன் கொடுக்குற ஞானம், தேவன்ன்றதில் நம்ம ஞானம் கேட்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. அது வந்து ரொம்ப ஞானமாக செய்யணும். அந்த ஞானத்தை தேவன் தான் நமக்கு தர முடியும். அப்போ அந்த ஞானத்தை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. எடுத்தோன்னே சொல்லலை. நீங்கள் வந்து ராஜாவிடத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், ராஜாவாகிய நீங்களும் அடுத்து வந்து ஆமானும் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமானும் ராஜாவும் விருந்துக்கு போனாங்க. விருந்து முடிஞ்சு தான் ஆமான் வீட்டில் போய் எல்லாவற்றையும் சொன்னாங்க. எப்படி பார்த்தியா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ குதூகலம். சத்ருவுக்கு என்ன சந்தோஷம். நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, நமக்கு துன்பங்கள் வரும்போது சத்துரு சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அதனால தான் மீகாவில் சொல்லப்படுகிறது, சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இதை நம்ம அறிக்கையிடணும். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், ஒரு இருளுக்குள்ளே இருந்தாலும், ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருந்தாலும், ஒரு கட்டுக்குள்ளே இருந்தாலும் அதிலேருந்து தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்துரு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. சத்துரு ஒரு நாள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லப்படுகிறது. நம்ம தான் சத்துருவை மேற்கொள்வோம். அப்படி தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாரையும் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம். சத்துரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க. 5ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அவனுடைய பெருமைக்கு அளவே கிடையாது. பெருமை தான் சாத்தானை அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து விலக்கு செய்தது. அதே மாதிரி இந்த ஆமானுக்கு ரொம்ப பெருமை. இன்றைக்கி சத்துரு உங்களுக்கு விரோதமாக ரொம்ப பெருமை பாராட்டிகிட்டு இருக்கானா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானா, உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்கிறானா, அப்படி இருந்தாலும் தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவர். தேவன் காரியத்தை மாறுதலாய் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் எந்த விதமான சாத்தானுடைய கட்டையும் ஜெயிக்க முடியும். ராஜா வந்து அவன் சொல்கிறான் வந்து, எனக்கு ஐஸ்வர்யத்தை பாருங்கள், எவ்வளோ ஐஸ்வர்யம், இன்னும் பிள்ளைகளை திரட்சியை பாருங்கள், எனக்கு இந்த ராஜ்யத்தில் எவ்வளோ மேன்மை உண்டாயிருக்கிறது. எல்லாரையும் காட்டிலும் நான் பெரியவனாக இருக்கிறேன். அந்த ராஜாத்தை கூட வந்து விருந்துக்கு வேறு யாரையும் அழைக்கலை, என்னை மட்டும் அழைச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த மொர்தெகாய் மட்டும் என்னை வணங்காமல் இருக்கிறான், என்னை நமஸ்கரிக்காமல் இருக்கான் என்று சொல்லி வந்து அங்கே சொன்னோன்னா சொல்கிறாங்க. அவருடைய நண்பர்களும் மனைவியும் சொல்கிறாங்க, ஒரு 50 முழ உயரமுள்ள ஒரு தூக்கு மேடை செய்யுங்க, தூக்கு மேடை செஞ்சு இவனை தூக்கி போடணும். யாரை? அந்த மொர்தெகாயை தூக்கி போடணும். அதற்கு ஒரு தூக்கு மேடையை செய்யுங்க. செஞ்சாச்சுன்னா அவன் அந்த ராஜாவிடத்தில் சொல்லி வந்து தூக்கு மேடையில் அந்த மொர்தெகாயை தூக்கி போடலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்து 5ஆம் அதிகாரத்தில் இப்படி நடக்குது. பெரிய பெருமை. அவன் தூக்கு மேடையில் செஞ்சு வச்சுட்டு அடுத்து அப்படி இருக்கும்போது அந்த ராஜாவுடைய அரண்மனை பக்கத்தில் அப்படி ராஜாவுக்கு அறைக்கு பக்கத்தில் அப்படி சுற்றிட்டே இருக்கிறான். அப்போ தான் ராஜாவுக்கு வந்து இந்த ஜெபம் எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய பண்ணும், காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணும். மொர்தெகாய் ராஜாவுக்கு ஒரு நன்மை செய்திருந்தார். எப்படின்னா, ராஜாவுடைய பிரதானிகள் 2 பேர் ராஜாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவங்க வந்து பேசுகிறத அந்த மொர்தெகாய் கேட்டு ராஜாவிடத்தில் சொல்லியிருந்தார். அந்த ராஜாவிடத்தில் சொன்னதுக்கு மொர்தெகாய்க்கு ஒன்றுமே செய்யப்படலை, ஒரு நன்மையும் செய்யப்படலை. அந்த 6ஆம் அதிகாரத்தில் எஸ்தரில் நம்ம படிக்கும்போது ராஜாவுக்கு உறக்கமே வரல. நம்ம ஜெபிச்சாச்சுன்னா எல்லாமே செயல்படும். அந்த ராஜா முதல் அதிகாரிகள் முதல் எல்லாமே செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்போது தேவன் நமக்கு அனுகூலமாக வரும்போது எல்லாமே மாறுதலாக முடியும். தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார், இப்போதும் நமக்கு அனுகூலமாக இருந்து கொண்டு இருக்கிறார். எனவே தான் தேவன் இந்த வார்த்தையில் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார்.
அப்போ ராஜாவுக்கு தூக்கம் வராதனால அந்த நாளாகம புத்தகத்தை கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வரும்போது அவர் படித்து பார்க்கும்போது இப்படி மொர்தெகாய் ராஜாவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. ராஜாவுடைய 2 பிரதானிகள் அவரை கொலை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த மொர்தெகாய் கேட்டு ராஜாவுக்கு சொன்னதுனால ராஜா தப்பிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டு இருக்கிற ராஜா கேட்டார், அவருக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா? அதாவது இதுவரைக்குமே அது செய்யப்படலை. இதுவரைக்கும் செய்யப்படாதது இந்த ஜபம், உபவாச ஜபம், அது காரியத்தை மாறுதலாக செஞ்சது. இது வரைக்கும் செய்யப்படலை. ஏதாவது கனம் பண்ணியிருக்கிறாங்களா? ஏதாவது அவனை பெருமைப்படுத்தியிருக்காங்களா? அவனுக்கு ஏதாவது அந்த அவார்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே ராஜா ஒரு முடிவுக்கு வரார். எப்படியாவது அவனை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஆமான் அங்கே சுற்றிட்டே இருக்கிறான். ஆமானை அந்த யார் அங்கே சுற்றிடாது அப்படின்னு கேட்டோன்னே ஆமான் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஆமானை வர சொல்லுன்னு சொல்லியாச்சு. ஆமான் என்ன எண்ணத்தோடு வந்திருக்காருன்னா, தூக்கு மரத்தை செஞ்சாச்சு, தூக்கு மேடை, அந்த தூக்கு மேடையில் மொர்தெகாயை தூக்கி போடணும், அதை ராஜாவிடத்தில் சொல்லணும், சொல்லி ராஜாவோட அனுமதியை பெறணும்னு வந்திருக்கிறார். அப்போ ராஜா கூப்பிட்டு அவர் பேசக்கூட இல்லை, ஆமான் பேசக்கூட இல்லை. அதற்கு முன்னதாக ராஜா சொல்கிறாரு, ராஜா கனப்படுத்துகிறவரில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே ஆமான்ட்டே கேட்குறார், சத்துருவிடத்திலே கேட்குறாரு. கேட்கும்போது அவன் சொல்கிறான், ராஜா வஸ்திரம் கொடுக்கணும், ராஜா ஏறுற குதிரையில் ஏறணும், ராஜா வைக்கிற முடியை வைக்கணும், அந்த கிரவுண்ட் அதை வச்சு அப்படி ராஜா கனம் பண்ணுகிறவர்களுக்கு ராஜா முடியை வச்சு ராஜவஸ்திரம் தரித்து குதிரையில் ஏற்றி அந்த நகரில் ஊரில் வரணும். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆமான் எனக்கு தான் இதை செய்ய போகிறார், என்ன தவிர வேறு யாரை கனப்படுத்த போகிறாருன்னு நினைக்கும்போது அப்படி டேன் ஆகிட்டு, இங்கே தான் டேன் தொடங்குது. அப்போ உடனே ராஜா சொன்னார், நீ சொன்னபடியே ஒன்றும் குறையில்லாமல் அந்த மொர்தெகாய்க்கு செய்யினார். அப்படியே செத்தது மாதிரி ஆகிட்டான். அப்போ அதுதான் சாத்தான் அல்லது சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பும்போது தேவன் செயல்பட தொடங்கும்போது அவன் செத்தவனை மாதிரி ஆயிடுவான். அவனுக்கு ஒன்றுமே செயல்பட முடியாது, அந்த நிலைமைக்கு வந்துடுவான். 5ஆம் அதிகாரத்தில் அவனோட பெருமைக்கு அளவே கிடையாது, பெருமை பீத்திட்டே இருக்கான். இனி இதை என்ன தவிர ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு வரும்போது தேவன் ஒரேடியாக அவனை தாழ்த்தி போடுறார். அவனுக்கு கையினாலேயே மொர்தெகாயை உயர்த்தி வைக்க தேவன் சித்தம் கொண்டார். நமக்கு விரோதமாக சாத்தான் என்ன தீமைகள் கொண்டு வந்தாலும் அதிலிருந்து எல்லாம் விடுவிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ எல்லாரும் நகரவில் இங்கே வந்தாச்சு, மொர்தெகாயாக்கும் தேவன் அந்த அரசர் உயர்த்தி வைக்கிறாரு. இங்கே வந்தோடனே இப்படியாகும்னு சொல்லி அவன் வீட்டில் போய் சொன்னாச்சு. ஆமானுடைய வீட்டில் போய் இப்படியாகும் மொர்தெகாயை கூட்டிகிட்டு நகரவில் போக வேண்டியதாகி போச்சு, நான் பாராட்ட பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அப்படி அவரை ராஜா உயர்த்திட்டார் அப்படின்னு சொன்னோடனே, நீர் அவர் யூத ஜாதியானா நீ ஒரு தாழ்ந்து போவது நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ துதிக்கிறவனை ஒரு நாளும் ஒருவனும் ஜெயிக்க முடியாது, ஜெபிக்கிறவனை ஒரு நாள் ஒருவனும் ஜெயிக்க முடியாது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்கள ஒருவரும் ஜெயிக்க முடியாது, மாம்சத்தின் கிரியில் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. இதுக்குள்ளே அடுத்த விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு ஆமானுக்கு ஆள் வந்தாச்சு. எஸ்தர் ராஜாத்தி விருந்து வச்சுட்டு ராஜா கேட்குறாரு, என்ன வேணாலும் செய்வேன், ராஜ்யத்தில் பாதியானாலும் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ராஜ்யத்தில் பாதியெல்லாம் வேண்டாம், எங்கள் ஜனங்கள் எல்லாம் அழிய போகிறாங்க, அதுக்கு இந்த லெட்டர் ராஜாவிடத்தில் அரண்மனையிலேருந்து போயிருக்கு, அதை சொன்னோன்னே அவர் திகைச்சு போனார். அப்படி யார் அது செஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே, இந்த சத்துருவாகிய இந்த ஆமான் தான் செஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே ஆமானுக்கு எல்லாமே எதிராக விட்டது. இப்போ ராஜா மேன்மையெல்லாம் பெரிய மேன்மைப்படுத்தி இந்த ஆகானை தாழ்த்துகிறார். அப்போ அந்த அவனுக்கு விருந்து வச்சது என்னது எதுக்குன்னே தெரியாது. ஆமானுக்கு விருந்து வச்சது ஆமானுக்கு வேட்டு வைக்கிறதுன்னு சொல்லி ஆமானுக்கு தெரியாது. ஆமான் அப்படியே எல்லாம் தனக்கு சாதகமாக தான் இருக்குது, தன்னை தான் ராஜா மேன்மைப்படுத்துவார்னு இருக்கும்போது எல்லாமே தலைகீழாக மாறிட்டு, அந்த 6ஆம் அதிகாரத்திலேருந்தே எல்லாமே தலைகீழாக மாற தொடங்கிச்சு. ஆமான் தானே அது செஞ்சதுன்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் ஆமானை அழிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறார். எந்த மொர்தெகாய்க்காக அந்த தூக்கு மரம் செய்யப்பட்டதோ அந்த தூக்கு மரத்தில் ஆமானை தூக்குனாங்க. அதுதான் பெரிய இது. தூக்கி போட்டாங்க. ஆமானுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. மொர்தெகாயை எப்படியா தூக்கி போடணும்னு நினைக்கும்போது
ஆமான் அவன் தோற்று போனான். சத்துரு எப்பவுமே தோற்று போனவன், அவன் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அவன் முதல்லையே தோற்று அவன் இயேசு சிலுவையில் அவனை முற்றிலுமாக ஜெயித்து அவர் ஜெய வீரராக இருக்கிறார். அதே இயேசு நமக்கு இன்று உதவி செய்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆமானுக்கு அந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆமான் தான் நமக்கு சத்துரு. அடுத்து அந்த யூதர்களை அழிக்கணும்னு சொன்ன அதே தேதியில் ஆமானை சார்ந்தவங்க அழிக்கப்படுறாங்க. ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை மோதிரம் மொர்தெகாய்க்கு கொடுக்கப்படுகிறது. இங்கேருந்து எல்லாமே மாறி போயிடுது. அவன் ஜெபிக்கிறவனுக்கு தான் எல்லாமே ஜெயமாக முடியும். தற்காலத்தில் நமக்கு பெரிய பிரச்சனை இருந்த போல இருக்கலாம், சாத்தான் நம்மை அமிழ்த்து கொண்டு இருக்கலாம், வியாதிகளை கொண்டு போடலாம், பிரச்சனைகளை கொண்டு போடலாம், இப்போ மீண்டு வர முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கலாம். எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. ஒருபோதும் அவரை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எவ்வளோ பெரிய சத்துருவாக இருந்தாலும் அவனை வீழ்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர்கள். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தில் சுதந்திரிக்கவும் தேவன் செய்கிறார். உங்களுக்கு அப்படி செய்வார், நமக்கு அப்படியே செய்வார். அப்போ பலவான்கள் எல்லாம் விழுந்து போனாங்க. தேவனுக்கு விரோதமாக எழும்பினவங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவங்க இப்போ அவங்க சுகித்திருப்பதை போல இருக்கலாம். அவங்க விழுந்து போகிறவங்க. அப்போ அவங்க ஒரு நாளைக்கு நமக்கு எதிராக நின்றவர்கள் நமக்கு சாதகமாக வந்துடுவாங்க. தேவனே அதை மாற்றுவார். அப்போ எல்லாம் காரியம் மாறுதலாய் முடிவதற்கு ஜெபமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதும் தேவனை விசுவாசித்து கொண்டிருப்பதும் தேவனையே நம்ம அவரை தான் மகிமைப்படுத்துவதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தா. எங்களுக்கு ஜெயம் தருகிற தெய்வமாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துரு எங்களை மேற்கொள்ள விடாமல், சத்துருவை அழித்து எங்களுக்கு ஜெயம் தருகிற தெய்வமாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் தேவன் நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. இன்னும் அதிகமாக உம்மிடத்தில் கிட்டி சேர தேவன் எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. அதிகமாக உபவாசிக்க ஜெபிக்க எங்களுக்கு பலம் தர வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அதிகமாக தர வேணுமா ஜெபிக்கிறோம். இப்போது வியாதியாக இருக்கிற தேவன் தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தாண்டு பிடியில் இருக்கிற தேவன் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பாவ பிடியில் இருக்கிற விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான போராட்டங்கள் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற தேவைகளை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். விதவைகளையும் கெட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. எங்களை ஒன்றுமில்லை கத்தா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிக்க நம்மை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதா, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.